தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளை எந்த நீதிபதி விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியே முடிவெடுக்கலாம். தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. தமிழ்நாட்டில் கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் அனைத்து அமைச்சர்களையும் வழக்குகளில் இருந்து விடுவித்து விடுகிறார்கள். சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் ஒருவரான பிரசாந்த் குமார் மிஸ்ரா கருத்து. அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு விசாரணை நாளை மறுதினத்துக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நடவடிக்கை. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு கருணாநிதி செய்ய நினைத்ததை திமுக அரசு செய்யும். ஸ்பெயினில் தமிழர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. தேர்தல் அறிக்கை தொடர்பாக தூத்துக்குடியில் மக்களிடம் கேட்டறிந்தது திமுக குழு. ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் மனுக்களை மக்கள் அளித்ததாக குழுவின் தலைவர் கனிமொழி பேட்டி. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அதிமுகவிடம் முறையிட்ட பொதுமக்கள் இந்திய குற்றவியல் சட்டங்களை ஹிந்தியில் குறிப்பிடுவதை மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கரூர் தொகுதியை மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்க திமுக நிர்வாகிகள் எதிர்ப்பு என தகவல். காங்கிரஸ் MP ஜோதிமணி மீது அதிருப்தி என்றும் தகவல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 22 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாஜக தலைமைக்கு அனுப்பிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். O பன்னீர்செல்வம் தரப்பிடமும் பட்டியலை பாஜக கேட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என அண்ணாமலை பேச்சு. எடப்பாடி பழனிசாமியை சந்திக்குமாறு GK வாசனை பாஜக தூது அனுப்பவில்லை என்றும் விளக்கம். 1, 2 என மக்களவை தொகுதிகளை ஒதுக்கும் கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. MGRஐ விமர்சித்து ராசாவை கண்டித்து அவிநாசியில் வரும் 9ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என தகவல். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப் பொருள் வழக்குகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை பாராட்டு. ஜார்க்கண்டில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார் முதலமைச்சர் செம்பாய் சோரன். ஆதரவாக 47 உறுப்பினர்களும் எதிராக 29 உறுப்பினர்களும் வாக்களிப்பு. தன் மீதான குற்றத்தை அமலாக்கத்துறை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார். சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்ற ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆவேசம். தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வது தொடர்கதையாக உள்ள நிலையில் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் அநீதி இழைக்கப்பட்டதாக மாநிலங்களவையில் திருச்சி சிவா குற்றச்சாட்டு. சிறு குறு தொழில் நிறுவனங்களை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கண்டனம். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் வகையில் சண்டிகர் மேயர் தேர்தலை நடத்தியதாக தேர்தல் அதிகாரிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். அடுத்த விசாரணை வரை மாநகராட்சி கூட்டம் நடத்தவும் தடை விதிப்பு. அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. விவரத்தை பதிவு செய்யலாம்.
ஸ்ரீராம், கடந்த 2ஆம் தேதி நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். அதில் தன்னுடைய பல்வேறு நிலைப்பாடுகளையும் கூறியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் விஜய்க்கு பல தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் புதுச்சேரியுடைய முதல்வர் ரங்கசாமி தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கார். குறிப்பாக விஜய் அரசியலுக்கு வர இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகின சமயத்தில், குறிப்பாக 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ரங்கசாமி நடிகர் விஜயை சென்னை சந்தித்தார். விஜயுடைய இல்லத்தில் அந்த சந்திப்பு நடைபெற்றது. அதில் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை இருவரும் ஆலோசித்ததாகவும் அப்போது நமக்கு தகவல் கிடைத்தது. அதை பதிவும் செய்திருந்தோம். இந்த நிலையில் தற்போது அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு அவர் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதில் விஜயின் அடுத்த கட்ட பயணம் குறித்தும் சில விஷயங்களை கூறியிருக்கிறார். அதற்கு நன்றி தெரிவித்த விஜய் தற்போது அவர் தொலைபேசியில் அவர்களுடைய அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்டார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா. மதுரை கொடிக்குளம் அரசு பள்ளிக்கு மேலும் பள்ளியை உயர்த்துவதற்காக நன்கொடை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 7 கோடி மதிப்புள்ள தனது நிலத்தை பள்ளிக்கு வழங்கியிருந்தார் ஆயி என்கிற பூரணம் அம்மாள். இந்த நிலையில் மேலும் நிலத்தை வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கீதன். விவரத்தை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் அந்த கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்த இந்த ஆயி என்கின்ற பூரணம் அம்மாள் தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நடுநிலை பள்ளியை மேம்படுத்துவதற்காக 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை தானமாக கொடுத்தார். இந்த செயல் என்பது பலராலும் பாராட்டப்பட்டது. தமிழக அரசும் அவருடைய இந்த செயலை பாராட்டி குடியரசு தினத்தன்று முதலமைச்சர் சிறப்பு விருது வழங்கி கௌரவித்தார். இந்த நிலையில் மேலும் கூடுதலாக 3.5 கோடிக்கும் அதிகமான 91 சென்ட் நிலத்தை தற்பொழுது அவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒப்படைத்திருக்கின்றார். இது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிலத்தை இந்த அரசு பள்ளிகளின் கட்டடங்களை கட்டுவதற்காகவும் மாணவர்களுடைய இந்த வாழ்க்கையின் தரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு வழங்கியிருக்கின்றார். முதற்கட்டமாக 1.5 ஏக்கர் வழங்கிய நிலையில் தற்பொழுது கூடுதலாக 91 சென்ட் நிலத்தையும் தற்பொழுது ஐஎம்ஆல் தற்பொழுது வழங்கியிருக்கின்றார். கண்டிப்பாக கீதன், கல்வி என்பது வாளியை நிரப்புவதல்ல, நெருப்பை பற்ற வைப்பது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த கல்விக்கு அவர் செய்யக்கூடிய பணி மிகவும் போற்றுதலுக்குரியது. அது தொடர்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பூண்டு 1 கிலோ 480 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் போதிய அளவு வரத்து இல்லாததால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்குவளை, சாட்டியக்குடி, வலிவலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் வாகனம் மூலமாக கும்பகோணம் காய்கறி சந்தையிலிருந்து காய்கறிகள், பூண்டு உள்ளிட்டவற்றை மொத்தமாக வாங்கி சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வரத்து குறைந்ததால் பூண்டு விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த மாத தொடக்கத்தில் 1 கிலோ பூண்டு 230 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1 கிலோ 400 ரூபாய் முதல் 480 ரூபாய் வரை விற்பனையாகிறது. மேலும் போதிய அளவு வரத்து இல்லாததால் கடைகளில் பூண்டு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பூண்டு வாங்க முடியாத நிலையில் இஞ்சி பூண்டு பேஸ்டை வாங்கி பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இல்லத்தரசிகள் கவலை தெரிவித்தனர். நூறு பூண்டு 40 ரூபா விற்கிது. 10 ரூபா 5 ரூபாய்க்கு பூண்டு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. கடையில் ரொம்ப சிரமமாக இருக்குது. பூண்டு விலை அநியாயமாக விலை ஏறிவே இருக்குது. வாங்க முடியாததுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் சார் வாங்கிக்கிறோம். 5 ரூபா 10 ரூபாய்க்கு அதை வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மூணு மார்க்கெட்டுக்கும் வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பூண்டு விலைனால அவங்களும் கொள்முதல் கம்மியாக தான் பண்ணுறாங்க. அதனால இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக போகிறோம், லேட்டாக போயிட்டதுனால அங்கே பூண்டும் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப அவசரப்பட்டு தான் இருக்கிறோம். அதேமாதிரி பார்த்து ஏதாச்சும் வாங்க பூண்டுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை இருக்குது. கொஞ்சம் விலை குறைச்சா வியாபாரம் பண்ணுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக தெரியும்.